பொதுவாக இன்றைக்கு நான் சொல்லுகின்ற விஷயங்கள் அத்தனையுமே சைவ சித்தாந்தத்திலே இருக்கக்கூடிய இரண்டாவது வழிபாட்டு முறைகள். பொதுவாக நமக்கு சொல்லப்பட்டவை எல்லாம் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கூறுகள். பதி பசு பாசம், இதையும் திருமூலர் சொல்றார். பதி பசு பாசம் என பகர் மூன்றீர், பதியினை போன்று பசுபாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதியினை அணுகில் பசுபாசம் நில்லாவே. இந்த கருத்தையும் திருமூலர் சொல்றார். சைவத்துக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையுமே உள்ளடக்கியதாக இருக்கின்ற நூல் எதுவென்றால் நம்முடைய திருமந்திரம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். இப்போ என்னால் பெரிய கோபுரத்தை கட்ட முடியாது, ஆனால் இறைவன் அவனும் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு எதுடா கோபுர வாசல்னா நம்முடைய வாய் தான் கோபுர வாசலாக வைத்திருக்க. தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். இந்த உயிர் தான் எதுவாக இருக்குன்னா சிவபெருமானாக நம் உடலுக்குள்ளே இருக்கிறது. அதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சிவன் இருக்கின்ற வரையில் தான் நாம் உயிர் உள்ளவராக கருதப்படுவோம். இந்த சிவம் என்றைக்கு நம் உடலை விட்டு வெளியேறுகிறதோ அன்றிலிருந்து சிவம் உன்னோடு இல்லை, உனக்கு பெயர் சவம் என்று பெயர் வந்து விடுகிறது. சிவம் இருக்கு வரைதான் நீ உயிரோடு நடமாட முடியும். சிவம் உன்னை விட்டு விலகிவிட்டால் நீ சவமாகத்தான் வாழ முடியும். அதனால தான் என்ன சொல்றாரு, வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு, நல்ல தெளிவான அறிவு உடையவனுக்கு எதுடா சிவலிங்கம்னா கோயிலிலே இருக்கக்கூடிய அந்த லிங்கம் அல்ல. இது புற வழிபாட்டு முறை. அக வழிபாட்டு முறையிலே எனக்கு எது சிவம் என்றால் என் உடலிலே இருக்கக்கூடிய இந்த உயிர் தான் என்ன எனக்கு சிவம். கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே, என் உடலிலே எரியக்கூடிய தீபம், நம் கருவறையிலே ஏற்றக்கூடிய தீபங்கள் எதுவென்றால் அந்த புலன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனை சிவத்தோடு சேர்க்க விடாமல் அவனை பிரித்து வைப்பது எதுவென்றால் இந்த கள்ள புலன்களாக இருக்கக்கூடிய குரங்குகளாக இருக்கக்கூடிய இந்த 5 கருவிகள் தான் நம்மை சிவத்தோடு சேர்க்க விடாமல் நம்மை பிரித்து வைத்திருக்கிறது என்பதை திருமூலர் உணர்ந்த காரணத்தினால்தான் என்ன சொல்றார், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கேன்ட்டார். இந்த ஒரு பாட்டில் நாம் வாழக்கூடிய தத்துவம், கோயில் வழிபாட்டு முறை, பல ஆயிரம் கோடிகள் செலவு செய்து நாம் கட்டப்படுகின்ற கோயிலுடைய அத்தனை விடயங்களையும் திருமூலர் ஒற்றை பாடலுக்குள்ளே நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்திருக்க முடியும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சீன தத்துவஞானி கன்ஃபியூசியஸ் ஒரு கருத்து சொன்னான். தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைச்சு பிறவியிலேயே உயர்ந்தபட்ச பிறவி எதுனா மனித பிறவி தான் உயர்ந்தபட்ச பிறவி. இந்த மனித பிறவி அடைவதற்கு முன்னால் நீ பல பிறவிகளிலே துன்பங்களை கடந்துதான் இந்த பிறவிக்குள் வந்திருக்கிறாய். உனக்குள் ஏற்பட்ட துன்பங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, இவற்றை எல்லாம் கடந்துதான் நீ ஒரு மனித பிறவிக்கே வர முடியும். அதை நம் சைவ சித்தாந்தம் 84 லட்சம் யோனி பிறவிகள் என்று சொல்கிறது. தனித்தனியாக அந்த கருமுதல் திருவரைன்னு ஒரு புக் இருக்கும். நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த புக்கில் ஒரு மனிதன் மனித பிறவி எடுப்பதற்கு முன்னால் புல்லாக எத்தனை லட்சம் வருஷம் இருக்கிறான், பறவையாக எத்தனை லட்சம் வருஷம் இருக்கிறான், ஊர்வனவா எத்தனை லட்சம் வருஷம் இருக்கிறான் தெளிவாக வரையறுத்து உலகத்திலே எந்த சமயம் சொல்ல முடியாத ஒரு கருத்தினை சொன்னது நம் சைவ சமயம். 84 லட்சம் பிறவிகள் இருக்கிறது என்பதை உறுதியாக சொன்னது நம் சைவ சமயம். அப்படிப்பட்ட இந்த பிறவியானது மனித பிறவிக்கு நாம் வந்திருக்கிறோம்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆனால் இந்த பிறவியை நாம் எவ்வளோ வீணடிச்சிட்டோம். மிகப்பெரிய அளவில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை 100 ஆண்டு கால வாழ்க்கை என்றால் அந்த 100 ஆண்டு கால வாழ்க்கையிலே நாம் பெருமானை பற்றி சிந்திக்காமல் நம் வாழ்க்கையை பெரிய அளவில் வீணடிச்சிட்டோம்.
அந்த சீன தத்துவ ஞானி சொன்னால், பிறவியிலே உயர்ந்தபட்ச பிறவியாக மனித பிறவியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள், இதைவிட உயர்ந்தபட்ச பிறவி நீங்கள் எடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் நிறைய புண்ணியம் செய்யணும். அப்படி புண்ணியம் செஞ்சீங்கன்னா நீங்கள் எங்கே போய் பிறக்கலாம் தெரியுங்களா? நீங்கள் அதிகமான புண்ணியம் செய்வீர்களே ஆனால் நீங்கள் பிறக்கின்ற பூமி இந்தியா என்கிற ஆன்மீக பூமியிலே நீங்கள் பிறப்பீர்கள் என்று சீன தத்துவஞானி சொன்னார். இது தத்துவஞானி கன்ஃபியூஷியஸினுடைய வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ எப்பேற்பட்ட உயர்ந்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம். தான் சார்ந்திருக்கிற கருத்தியலை முன்னெடுத்து கன்ஃபியூஷியஸ் சொல்லவில்லை. தன்னுடைய சீடர்களுக்கு அவர் முன்னெடுத்து சொன்னது, உங்களுக்கு உயர்ந்தபட்ச பிறவி வேண்டுமென்றால் நீங்கள் செய்கின்ற நற்காரியங்களால் நீங்கள் போய் பிறக்கக்கூடிய இடம் இந்தியா என்ற ஆன்மீக பூமிக்குள் தான் நீங்கள் பிறக்க முடியும் என்று சீனாக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம திருமூலரை என்ன சொல்றாரு? பின்னே என்ன பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். எதுக்காக என்ன படைச்சான்? தன்னை தெலுங்கு செய்யுமாறேன்னு படைக்கல, தன்னை கன்னடம் செய்யுமாறேன்னு படைக்கல, தன்னை சமஸ்கிருதம் செய்யுமாறேன்னு படைக்கல. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அப்படின்னா எவ்வளவு உயர்ந்த மொழிக்கும் உயர்ந்த இனத்திற்கும் சொந்தக்காரர்களாக நாம் இருப்போம். அப்போ உயர்ந்தபட்ச பிறவிகளில் நீங்கள் செய்த புண்ணியங்களால் மாத்திரமே, இந்தியனாக பிறத்தல் என்பது ஒரு புண்ணியம். அந்த இந்தியர்களிலே சிவபெருமானை வழிபடக்கூடிய சைவர்களாக பிறக்கிறீர்கள் என்றால் இதைவிட உலகத்திலே உயர்ந்தபட்ச பிறவி என்பது எதுவுமே கிடையாது. ஆக நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவி என்பது இதுதான் மனித பிறவியிலே உயர்ந்தபட்ச பிறவி. இனிமேல் நீங்கள் எந்த உலகத்திலும் போய் பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்தினுடைய அத்தனை அறிவு கருவூலங்களாக இருந்தாலும் சரி, உலகத்திலே இருக்கக்கூடிய அறிவு களஞ்சியங்கள் வேண்டுமென்றாலும் சரி, இந்த தமிழ் சமய சித்தர்களுடைய மெய்யியல் மரபை தாண்டி வேற ஒரு கருத்தினை வேறு யாரும் சொல்லிவிட முடியாது. அணு என்ற வார்த்தையை சொல்வதற்கு முன்னாலே ஆங்கிலத்திலே ஆட்டம்னுவான், ATOM, ஆட்டம், அணு. இதை நம்ம ஔவையாரும் சொல்லியிருக்கிறாங்க. அணுவை துளைத்து ஏழ்கடல் புகட்டி குறுகத்தரித்த குரல்னா. அந்த காலத்தில் அணுனா யாருக்குமே தெரியாது. ஏன்னா அணு என்கிற பொருளை யாரும் பார்த்தது கிடையாது. பார்க்காத ஒன்றை யாரும் நம்புவது இல்லை. அப்படி நம்ப முடியாத காலத்திலேயே நம்ம ஔவையார் என்ன பண்ணா? கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் தான். சரி, அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல. அதற்கடுத்து நம்ம திருமூலர் சொல்றார், அணுவில் அணுவினை ஆதிபிரானை. அந்த அணுங்கிற வார்த்தையை பாருங்க. இந்த தமிழ் தான் இந்த உலகத்திற்கு விஞ்ஞானிகளுக்கு முன்னோடியாக இருந்து அணு என்கிற வார்த்தையை கொடுக்கிறது. திருமூலர் என்பவர் வெறும் மெய்யியல் ஞானி மாத்திரம் அல்ல, அவர் ஒரு சிறந்த மருத்துவர், சிறந்த விஞ்ஞானி, சிறந்த இயற்பியல் அறிஞர், சிறந்த வேதியியல் அறிஞர், சிறந்த உயிரியல் அறிஞர். உங்களுக்கு என்ன கருத்து வேணுமோ, எப்படி நம்ம திருவள்ளுவர்கிட்ட போய் நமக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டு பெறோமோ, அப்படி நமக்கு சமயம் சார்ந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் நாம் கேட்டு பெற வேண்டிய ஒருத்தர் யாருன்னா, திருமூலருடைய திருமந்திரத்துக்குள்ள போனோம்னா நமக்கு என்ன சந்தேகம் ஆன்மீகத்திற்குள் இருந்தாலும் அதை அங்கிருந்து நாம பெறலாம். அணுவில் அணுவினை ஆதிபிரானை, அணுவில் அணுவினை ஆயிரம் கூறிட்டு, அணுவினை அணுவினை அணுவில் அணுவினை அணுக வல்லார்கட்கு அணுவில் அணுவினை அணுகலும் ஆமே அப்படின்னு ஒரு பாட்டு சொல்றாரு. அணு அணு அணுன்ற வார்த்தையை அவ்வளவு ஆணித்தரமாக திருமூலர் சொல்றாருன்னா, அவர் என்ன போய் நாசாவில் பயிற்சி பெற்ற விஞ்ஞானியா? ஒரு ஆலமரத்து அடியில் உக்காந்து சிவபெருமானை சிந்தைக்குள் நினைத்து கொண்டிருந்த
ஒரு திருமூலர் அணு என்கிற விஞ்ஞான சொல்லை பயன்படுத்துகிறார். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த பாடல்களும் பாடியிருக்கிறார். கோயில்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 கோயில், ஒன்று நாம் வழிபடக்கூடிய ஒரு கோயில், இன்னொன்று நாமே ஒரு கோயில். அதுக்கு திருமூலர் என்ன சொல்றாருன்னா, படமாடும் கோயில், படமாடும் கோயில், நடமாடும் கோயில். கோயில் என்று சொன்னால் 2 கோயில்கள் உள்ளன. ஒன்று இந்த கோயிலே போய் இன்னொரு கோயிலை வழிபடுது, அதுக்கு பெயர் படமாடும் கோயில். நாமெல்லாம் யாருன்னா நடமாடும் கோயில். இதை திருமூலர் சொல்றார். படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடும் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. என்னங்க ஒன்றுமே புரியல, என்ன படமாடும் கோயில்ன்றீங்க நடமாடும் கோயில்ன்றீங்க? சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை தத்துவத்தை, இந்த உயிர் மணக்கும் சொன்ன பாருங்க, இந்த உயிர் மணக்கும் என்பதற்கான முதல் கருத்தினை யார்? நம்ம திருமூலர் எடுத்து வைக்கிறார். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் அப்படின்னா, உன்னுடைய செல்வத்தில் எவ்வளவையும் கொண்டு போய் நீ சிவபெருமானுக்கு கொடுத்தாலும் சரி, பல கோயில்களுக்கு நீ குடமுழுக்கு விழா நடத்தினாலும் சரி, அது இந்த நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு வந்து சேராது. திருமூலரினுடைய அடிப்படை தத்துவ சித்தாந்தம் இது. அன்றைய காலகட்டத்திலே சைவ சமயத்திலே ஒரு புரட்சி என்று சொல்லலாம். சைவ சமயத்திலே சிவவாக்கியர் எப்படி ஒரு புரட்சி சிந்தனையாளராக இருந்தாரோ, அப்படி நம் சைவ சமயத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் யார் என்றால் திருமூலர். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நீ இறைவன் என்ற பெயரால் நீ கொடுக்கக்கூடிய எதுவுமே நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு வந்து சேராது. அப்படின்னா என்ன பண்ணணும்? நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமே. இந்த நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு நீ செய்யக்கூடிய செயல்கள், அவன் மீது செலுத்தக்கூடிய அன்பு, அவன் மீது செலுத்தக்கூடிய கருணை, இதுதான் இறைவனுக்கு போய் சேருமே ஒழிய நீ இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய எதுவுமே மனிதனுக்கு வந்து சேராது. எப்போ 3ஆம் நூற்றாண்டிலே எவ்வளவு அறிவு சிந்தனை மரபிலே நம் திருமூலர் இருந்தால், அன்றைக்கு கோயில் வழிபாடுதான் மிகப்பெரிய வழிபாட்டு முறை. அன்றைக்கு அத்வைத சித்தாந்தம் தூக்கி பிடித்து வைத்திருந்த ஒரு மரபு இருந்த காலம். அந்த காலத்திலே அவற்றிற்கான எதிர்குரலை நம்முடைய திருமூலர் முழங்குகிறார். படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்றியில், நடமாடும் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்றியில், படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமே. அதோட நிறுத்தினார்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அடுத்து என்ன சொல்றாரு? இந்த உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். இவ்வளோ நாளாக என்ன நினச்சேன், இது வியர்வை வரக்கூடிய உடல், இது ஒரு நாள் இந்த உயிரானது உடலை விட்டு பிரிஞ்சு போயிடும், அப்புறம் இந்த உடலானது இந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி அழுகி போயிடும். அப்படித்தான் இது நாள் வரையில் நான் நினைத்து கொண்டிருந்தேன். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். இப்போ என்ன பண்ண? உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டே. திருமூலர் என்ன சொல்றாரு? ஏன் உடம்புக்குள்ளே சிவபெருமான் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. ஏன் உடம்புக்குள்ள சிவபெருமான் இருக்கிறார்ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த உடம்புக்குள்ளே உத்தமன் இருக்கிறார்ன்றதை பார்த்துட்டேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்?
இந்த உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அன்னைக்கு கோயில் வழிபாடு தான் சிறந்ததுன்னு சொல்லப்பட்ட அந்த காலத்தில் இந்த உடல் தான் சிறந்தது என்று முன்னெடுத்து சென்றவர் திருமூலர், சிவவாக்கியர், அதற்கு பின்னாலே வந்த சட்டைமுனி சித்தர், இப்படி பல சித்தர்கள் வந்தார்கள். இந்த சித்தர்கள் சொல்லக்கூடிய மரபே எதுனா, இந்த உடலை பேணி காக்க வேண்டும். இந்த உடலை பேணி காக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ளே இந்த உடம்பை அழிக்கக்கூடிய எவை எவை நம் உடலுக்கு ஆகாத உணவுகளோ அவற்றை புறந்தள்ளி விட்டு வாழணும். எப்படி வாழணுன்றத திருவள்ளுவர் சொல்றார். பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்ட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற நூல்கள்லேயே எதிராக தலைனா தன்னுடைய திருக்குறளை விட, நாமெல்லாம் உலக பொதுமறை என்று போற்றி பாடுகின்ற திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரே என்ன சொல்றார்னா, என்னுடைய நூலை விட எது உயர்ந்ததுன்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாமே தலைனார். சரி, அந்த குறளுக்கு என்ன பொருள்? நாம் இதுவரையும் கோனார் தமிழ் உரையில் நம்ம படித்த காலத்தில் அதுக்கு என்ன பொருள்னா, உனக்கு ஒரு பொருள் கிடைச்சா அந்த பொருளை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரம் அப்படி தான் சொல்லி கொடுத்தேன். கோனார் தமிழ் உரையிலையும் அப்படி தான் இருந்தது, வெற்றி தமிழ் உரையிலும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் அதுவல்ல பொருள். அதுக்கு அந்த பொருளுக்கு என்ன குறள் அவர் எழுதியிருக்கணும்னா, பகிர்ந்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு எழுதியிருக்கணும். அவர் ஓர் எழுத்து மாறிடுச்சு. பகிர்ந்து உண்டுன்னு சொல்லலை, ஆனால் பொருளை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், அப்படி புரிஞ்சுக்கிட்டோம். திருவள்ளுவரும் ஒரு சித்தர் மரபில் வந்தவர் என்பதற்காக இந்த குறளுக்குள்ளே அவர் ஒரு விஷயத்தை வைக்கிறார். பகுத்து உண்ணுதல்னா, பகுத்தல்னா ஆய்வு செய்தல். இந்த உடலுக்கு எந்த உணவு பயன் தரக்கூடியது, எந்த உணவு தீமை தரக்கூடியது. இப்போ உடலில் பார்த்தீங்கன்னா 3 விதமான உடல் இருக்குது, வாதம், பித்தம், கபம். இந்த 3 நிலை உணர்ந்து, இதை கூட சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சான், இது வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பான்னு. எப்படி சுற்றி போனாலும் ஒரு மனிதன் இந்த 3க்குள் தான் வந்து அடங்குவான். அதுதான் நாடி பிடிச்சி பார்த்து சொல்லுவாங்க, இது வாத நாடி, பித்த நாடி, கபநாடி. இந்த 3ல் நம்ம உடலுக்கு எந்த உணவு சரியாக இருக்கும், பகுத்து உண்டு. உன் உடலுக்கு சரியாக இருந்துச்சுன்னா, உன் உடலுக்கு தீமை செய்யலைன்னா அந்த உணவை நீ என்ன பண்ணணும், பல்லுயிர் ஓம்பணும். மறுவாசிப்பில் திருக்குறளில் பொருளே மாறி போச்சுங்க. இந்த மாதிரி பல திருக்குறள்கள் இன்னைக்கு ஏன் காலம் கடந்தும் திருக்குறள் வாழுதுன்னா, இன்னும் 2000 ஆண்டு கழித்து ஒரு தமிழ் மாணவன் வந்தாலும் அவன் அந்த திருக்குறளை படிக்கின்ற பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த பொருளையே அவன் மாற்றி சொல்லுவான். அவனோடும் சேர்ந்து கை குலுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் யாருன்னா திருவள்ளுவர். அதனால தான் 2000 ஆண்டு கழித்தும் ஏன் நாம் திருவள்ளுவரை தூக்கி பிடிச்சின்னு உக்காந்துக்கிறோம், வேலை வெட்டி இல்லாமலா அவரை தூக்கி பிடிக்கிறோம். எல்லா காலத்திலும் இந்த மனிதர்களோடு சரிசமமாக உட்கார்ந்து பேசக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு நூல் உண்டென்றால் அது திருக்குறள் ஒன்றுதான். அதற்குரிய தகுதி படைத்த நூல் அது. அதனால தான் இங்கே திருமூலர் என்ன சொல்றார், நமக்கு தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. முதல்ல நீ அடுத்தவங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காத, அடுத்தவன் என்ன செய்கிறான்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாத. முதல்ல நீ இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் பிறந்த எந்த உயிராக இருந்தாலும் காரண காரியங்களோடு தான் இந்த பூமிக்கு வந்திருக்குது. நாம் யாரும் வேலை வெட்டி இல்லாமல் பெருமான் நம்மளை அனுப்பி வைக்கல. அதுக்கு தான் ஒரு வரியில் ஒரு கருத்து சொன்னான் ஒருத்தன், நாம் ஆற்ற வேண்டிய பணிகளின் தொகுப்பு தான் இந்த வாழ்க்கை. உனக்குன்னு ஒரு சில பணிகளை இறைவன் கொடுத்துருக்கான். அந்த பணி நிறைவடைஞ்சிச்சுன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணுறான், ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் அவன் வச்சுன்னுக்கிறான்.
உடனே டக்குன்னு ஐடி நம்பர் பாஸ்வேர்டை போட்டு உங்ககிட்ட இருக்கிற மொத்த டேட்டாவையும் அவன் எடுத்துடுறான். டேட்டான்றது வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய உயிரை எடுத்துட்டு சிஸ்டத்தை இங்கே போட்டு போயிடுறான். உங்கள் டோட்டல் சிஸ்டமும் கரப்ட் ஆகிடும். இது எங்கே வச்சுருக்கான் இந்த ஐடி நம்பரும் பாஸ்வேர்டுன்னா அது யாருக்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுங்க. இதை முதல்ல உருவாக்கின சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சிவபெருமான். ஒவ்வொரு மனிதனுக்காக ஒரு ஐடி நம்பர். அது என்ன ஐடி நம்பர்னா, உங்கள் கைரேகையும் இன்னொருத்தர் கைரேகையும் ஒன்று போல் இருக்காது. உங்களுடைய நாக்கில் இருக்கக்கூடிய கோடும் இன்னொருத்தர் நாக்கில் இருக்கிற கோடும் ஒன்று போல் இருக்காது. உங்களுடைய கண்ணோ இன்னொருத்தருடைய கண்ணோ ஒன்று போல இருக்காது. இதுதான் நமக்குள்ள அவன் வச்சிருக்கிற ஐடி. இதை அவன் உருவாக்கி வச்சிருக்கான். இன்னும் 1000 கோடி மனிதர்கள் இந்த பூமியில் தோன்றினாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஒத்து போக முடியாது. இதை எந்த விஞ்ஞானத்தாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் பல 1000 கோடி மனிதர்கள் பிறந்து இறந்தாலும் எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதன் போல இங்கே இருக்கவே முடியாது. இதுதான் நாம் இறைவனை இருக்கிறான்னு நம்புறதுக்குரிய ஒரு அத்தாட்சி. பாஸ்வேர்ட், ஒவ்வொரு மனிதனுக்கான உயரம், கை கால்கள் இதெல்லாம் ஒன்று போல் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கும். இந்த பாஸ்வேர்டை என்ன பண்ணுறான் சிவபெருமான் உருவாக்கி பிரம்மங்கிட்ட ஒன்றும் யமதர்மங்கிட்டையும் ஒன்றும் கொடுத்துட்றாங்க. இப்போது நம்ம ஜியோ ரீசார்ஜ் பண்ணணும்னு வச்சுங்க, 12:55க்கு அது முடியும்னா 12:55க்கு யுவர் பிளான் டேட்டா இஸ் கம்ப்ளீட்டட்.